வணக்கம் வேற எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சக்காதான் இருக்கேன். நீங்க எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு மார்க்கெட்டை தான் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போறேன். மார்க்கெட்ல என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, என்ன வாங்கலாம், என்ன வாங்கக்கூடாது எல்லாமே இந்த வீடியோல நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது ஒயர் மேக் வீடியோ எடுக்கலாம் தானே உள்ள எடுக்கலாம். அதெல்லாம் வெளியே ஒருத்தர் வந்து வீடியோ எடுக்கூடாது, பர்மிஷன் கேட்கணும். வேற போலீஸ் இல்ல ப்ரோ, எடுக்கலாம். எவ்வளவு பேரை வந்து எடுத்துட்டு போறாங்க. நிறைய பேர் ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து இங்க விளாக் எடுத்துருக்காங்க. இவ்வளவு பெரிய கேமரா வச்சிருக்காங்க. எங்களை மட்டும் தான் போலீஸ்கார பத்தி வச்சிருக்காங்க. பின்னாடி இருக்கிற ஃபாரினர்ஸ் எல்லாருமே கையில கேமரா வச்சுன்னு என்னென்னவோ பண்ணிருக்காங்க. எல்லாரும் கையில கேமரா இருக்குது. கேமரா வச்சுருக்காங்க. அந்த போட்டோல எங்க போஸ்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டாக்கா அதெல்லாம் அவங்களே வச்சுக்கிறதுக்கா. ஸோ அவங்களே என்ன இந்தியாவுக்கு வந்திருக்கோம், இங்க போயிருக்கோம் அப்படின்னு பாக்குறதுக்காக இங்க வந்து அவர் கணக்கா போட்டோ பிடிச்சிருக்காங்க. எல்லாருமே படிக்கட்டுக்கு இருக்கிறவங்க எல்லாருமே கேமரா வச்சுட்டாங்க இருக்காங்க. அங்க ஒருத்தருக்கு பூ கழுத்துல மாலை போட்டுக்கிறாங்க. இங்க இந்த மார்க்கெட்டுக்கு ஒரு நாளைக்கு 50 டன் பூ வந்து இறங்குதுங்க. அது வாங்குறதுக்கு 25,000 பேர் வராங்க ஒரு நாளைக்கு. இந்த மார்க்கெட் உள்ள விசிட் பண்றவங்க 25,000 பேர் வராங்க. ஸோ மார்க்கெட் பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல பூ, செகண்ட் ஃப்ளோர்ல டெக்கரேஷன், தேர்ட் ஃப்ளோர்ல மிஷின் ஆக்சசரிஸ் தாங்க இருக்குது நிறைய. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா இதா இருக்கும். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இது பாருங்க, தேர்ட் ஃப்ளோர் எல்லாமே மிஷின் ஆக்சசரிஸ் தான். ஆத்தா இங்க நான் வீடியோ எடுக்கும் போது ஸ்டார்டிங்ல ஒருத்தர் யாரோ ஒரு சாமி வந்து இதெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது, பிபிஎம்பி பர்மிஷன் எடுக்கணும், போலீஸ்காரன் நான் சீஸ் பண்ணிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீ என்கிட்ட பர்மிஷன் கேட்கல, அது இது நிறைய பேர் பயம் காட்டினுக்கிறாங்க. இங்க அந்த மாதிரி இங்க நிறைய பேர் பயம் காட்டுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்புறம் கீழே விற்கிற பூவெல்லாம் இங்கதான் கட்டி கட்டி கீழே தராங்க. ஒரு நாளைக்கு இங்க எத்தனை கிலோ பூ கட்டுவாங்கன்னு இவங்களுக்கே தெரியாது. அவ்வளவு பூ கட்டுறாங்க. இங்கல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்ஸா பண்ணி எல்லாம் நிறைய விற்கும். யாரெல்லாம் கடை ஓபன் பண்றீங்கன்னா கூட இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேலுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்கும் ஒரே இடம் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தாங்க. ஏன்னா எல்லாமே இருக்குது இங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா ஸ்டவ் எல்லாம் நிறைய இருக்கும். அங்க ஏதோ ஜாலியா டீ குச்சின்னு இருக்காங்க. ஆய் சொல்லணா அதான் இது பாரு.
Very nice. செஞ்சு கொடுத்துருவீங்களா? ஒரு நாள் முன்னாடி வந்து சொல்லணுமா உங்களுக்கு? நீ எத்தனை கிலோ வரைக்கும் வரணும் அப்போ இதுல? இந்த மாலையில எத்தனை கிலோ வரைக்கும் வரணும்? இது எவ்வளவு ஹைட் மாலை இருக்கும்? 6 அடி இருக்குமா? எவ்வளவு வரும் இது? இப்போ நான் பூ கம்மியா இருந்தா ரேட் கம்மி வருமா? பூ ரேட் ஜாஸ்தியா நான் ரேட் ஜாஸ்தியா? மார்க்கெட்லயே சைலண்டா விடாம ஆகிட்டாங்க. நல்லா ஒரு கொச்ச 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 கொச்சா கட்டினே இருந்தாங்க. சைலண்டா நான் இங்கதான் சைலண்டா இது அமைதியா. இப்ப நீங்க பாக்குறது பிளாஸ்டிக் மேல டெக்கரேஷன் விஷயம். எல்லாமே டெக்கரேஷன் தாங்க. அப்படியே கொஞ்சம் முதலமா காட்டினேன், கொஞ்சம் முதலமா காட்டினேன். எப்படி செய்யறாங்க இது பாஸ்ட் ஆயிடுச்சு. நான் ஆனா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். எத்தனை வருஷமா இங்க வேலை செய்றீங்கன்னா? 8 வருஷம்.
இப்போ இந்த மார்க்கெட்டு சுதந்திரத்துக்கு முன்னாடியே 1921 இந்த மார்க்கெட்டை கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல பழமையான பில்டிங் இந்த மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட்ல நீங்க 6 மாசம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புதுமையான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுல நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க, மோசம் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. மார்க்கெட்டு காலங்காலத்துல 3 மணில இருந்து சாயந்தரம் 9 மணி வரைக்கும் இங்க விடாம பிசினஸ் ஆயினே இருக்கும், வியாபாரம் பண்ணினே இருப்பாங்க. இந்த மார்க்கெட்ல வியாபாரம் பண்றவங்க 5 நிமிஷம் கூட ஃப்ரீயா இருக்கிற சாப்பிடுறதுக்கு கூட டைமிங்ஸ் இல்லை அவங்களுக்கு. அவ்வளோ பிஸியா இருக்குது இந்த மார்க்கெட். பண்டிகை டைம்ல நீங்க வந்துட்டீங்கன்னா இங்க கால் வைக்க கூட வேற இருக்காது, அவ்வளோ ரஷ்ஷா இருப்பாங்க. இந்த தமிழ் பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. மழை வர மாதிரி இருக்குது, அதனால இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். என் யூடியூப் சேனலில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெகுலராக வீடியோஸை போஸ்ட் பண்ணுவேன். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாட்டா, பாய் பாய்.